அது போகட்டும். இந்த நாடு எந்த நாடு? ஐயோ இதுதான் தமிழ்நாடு. இதுதான் கிரிவர்த்தனாபுரி அல்லது மகர தேசம். மகர தேச கடிபடி நாடு. அப்பா அம்மாவை கேட்டாதான் தெரியும். அப்பா அம்மாவை கேட்டாதான் தெரியும். நானா வச்சிருக்கேன். எங்க அம்மாவை வச்சு. ஆமா உனக்கு எத்தனை தாய் தந்தை? எனக்கு எத்தனை தாய்? அறிவிக்க ஏண்டா எல்லாருக்கும் ஒரு தவப்பா ஒரு தாயா இருப்பாங்க. எனக்கு அப்படிதான் உலகத்தில் உள்ள ஜீவராசி அனைத்துக்கும் ஈரம்பு முதல் யானை வரை மனித ஜீவராசிக்கும் சரி விலங்குகளுக்கும் சரி ஒரு தாய் ஒரு தவ. ஒரு தாய் ஒரு தந்தை. ஐயோ எனக்கு 3 தாய் ஒரு தந்தை. எப்படி 2 தாய் 3 தாய்? 3 தாய். ஆமாண்டா. ஒரு தந்தை. அப்ப கெராசினி. அப்ப கெராசினி இல்ல. எப்படி எப்படி ஒரு தாய் ஒரு தந்தை? என் பிறப்பு ரகசியம் எப்படி தெரியுமா? இந்த நாட்டை ஆண்டு வந்தது யாரு? என் தந்தை மரகதவன். தாய் அவருக்கு மனைவி கற்பனை பொற்பனை. இரு மனைவி மணந்து வெகு காலமாக தொடர்ந்து காரணத்தா சிவனை குறித்த தவம் செய்தார். அப்படி செல்லும் பொழுது தண்டகேசி குடிவர கொட்டவர் ஒரு மாமரத்தின் அடியிலே அவன் தவத்தை செய்தான். அந்த மாமரம் எப்படிப்பட்டது? 12 வருடத்துக்கு ஒரு முறை கனி கேட்பது. 3 மாத பூவாகமும் 3 மாத காயாகமும் 3 மாத கனியாகமும். அப்படி இருக்கும் பொழுது என் தந்தை சென்று சிவன்தான் என்று பணிந்து விட்டார். பணிந்த உடனே தண்டகேசி முடிவில் பார்த்தா அப்பா அவனுக்கு என்ன குறை? 2 மனைவி மணந்து எமைக்கு பிறகு இந்த நாட்டை ஆளுவதற்கு குழந்தை கிடையாது அப்படி என்று உரைத்தார். பிறகு மரகதமன்னா கவலை வேண்டாம், நான் ஒரு மாங்கனை தருகிறேன், இதை எடுத்து மனைவி கொடுத்தா குழந்தை பிறக்கா. அப்படி கொடுத்தா எடுத்து வந்து காட்டிய உடனே என் தாய்மார்கள் இருக்கின்றார்கள். யாரு? கற்பனை பொற்பனை இருவருக்கு போட்டி வந்தது. அப்படி போட்டி வந்த உடனே இரு பிளவாக பிறந்து. ஆமாண்டா. அப்படி பிளவாக பிறந்து சாப்பிட்ட உடனே ஒரு கை ஒரு கால் ஒரு காது ஒரு மூக்கு அப்படி அந்த நேரத்தில் இரவு 12 மணிக்கு சரோதேவியாக மற்றவர் நகர உழவர்கள் நான் கிடப்பது எங்கே? நரக சந்தை. வந்து பார்த்த உடனே இரு குழந்தை எழுத்து பொழுது 2 ஒன்றாக்கி கூடிவிட்டது. பார்த்தா சரதேவி தாய் என்ன வருத்தா கிடைத்தது சரவ சந்தை. 2 பேர் சரதேவி. அதனால் சந்தை சரே இருந்தாலும் இந்த நாட்டை சிறப்பா ஆண்டு வருகிறேன். எமது தாய்மார்களை பார்த்து விட்டு ஆனா 3வது யார் தெரியுமா? சரதேவி. ஆமாண்டா. என் தாயை பார்க்க வேண்டும், வரம் பெற வேண்டும். ஆமா. அதனால் சக்தி மதுரை மீனாட்சி காசி விஸ்வநாட்சி பத்திர காளி பத்திர காளி கரு மாறி உரு மாறி. ஆனா என் தாயகப்பட்டவர் சரதேவி தாய் பார்க்க வேண்டாம். பார்க்கலாமா?
பணிந்தேன். வாழ்க வாழ்க என் செல்வமே. மகனே, என்னை அழைத்த காரணம் என்ன? ஒரு மத காலமாக ஓமத்தை வளர்த்தி அதில் ஓத்தத்தி ஜெயித்தி பராஜத்தி என்று உதிரத்தை விடுத்து உன்னை காண வேண்டும் அடுத்து நினைக்கிறோமா? அம்மா, எனக்கு ஒரு வர வேண்டும். யாது வர வேண்டும்? அனைத்து தருவாயா? தட்டாமல் தருகிறேன். அம்மா, பரமத்து தருவி. உனக்கு யாது வர வேண்டும்? அம்மா, எனக்கு வேண்டும் அஷ்டமோதித்தி. அந்த வரத்தின் மகிமை உனக்கு தெரியுமா? எப்படி? அந்த வரத்தின் மகிமைக்கு, அந்த வரத்திற்கு நானே அதிபதி. அஷ்டமோதித்தி என்ற வரம் இந்த அகில உலகம் தேவர்கள் மூவரும் யாவரும் மோட்சத்தை பரோஜத்தை பரமத்தை சொல்லுங்கள். அனைவரும் அடிமை எனக்கு அல்லவா? இந்த உள்ளங்கையில் நடக்க. ஆம், பலவரை வரம் எனக்கு முக்கிய தேவை. மகனே, அந்த வரத்தை தவிர வேற வரக்கு தட்டாமல் தருகிறேன். உண்மையை தர முடியாது. முடியாது. அப்படி தர முடியவில்லை என்றால் நான் இருந்து பயமில்லை. வேண்டாம். ஆனால் அதுக்கு ஒரு யோசனை உள்ளது. எப்படி? நான் உனக்கு அந்த வரம் தர வேண்டும் என்றால் 100 முடிசூடிய மன்னர்கள் கொண்டு வந்து 100 முடிசூடிய மன்னரை கொண்டு வந்து எனக்கு நரயாகம் செய்தால் அந்த வரத்தை உனக்கு அப்பொழுது தட்டாமல் தருகிறேன். அந்த 100ல் ஒன்றே குறைந்தாலும் உனக்கு யமன் நானே. ஒன்று குறைந்தால் எனக்கு யமன் நீயா? நானே. கவலை வேண்டாம், செல்லுகிறேன், கொண்டு வருகிறேன். அம்மா, மகனே, எனக்கு ஒரு வேலை. நான் கேட்கும் வரத்தை தர மறுத்துட்டேன். அதனால் அந்த 100 முடிச்சுந்த மன்னரோட சமனாக யுத்தம் செய்து போர் விழுந்து அவரை கொண்டு வர வேண்டும் என்றால் நான் நிராயுதபாணியா இருக்கிறேன். உன் கரத்தில் இருக்கக்கூடிய வீரவாளோ வீர நாட்டை கொடுத்தால் சென்று வை. அப்படியா? ஏதாவது ஆபத்து வந்தால் அது நான் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன். மகனே, இதை பெற்றுக்கொள். எனது மகனே, வெற்றியோடு திரும்பி வா. நான் சொன்னதை நன்றாக யோசித்துப் பார். மறக்க கூடாது. 100ல் 1 குறைந்தாலும் உனக்கு யமன் நானே.